கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நம்ம வேத பாடம் என்னவென்றால் சங்கீதம். எல்லாருக்கும் தெரிந்த மனப்பாட வசனங்கள் சங்கீத புஸ்தகத்திலே 1ஆவது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 6வது வசனங்கள் வரை நம்ம வாசிக்க போகிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். அல்லேலூயா. இது அநேக நம்ம வேத வசனங்கள், சின்ன பிள்ளைகள் சண்டே கிளாஸில் கூட மனப்பாடமாய் இதை சொல்லுகிற ஒரு வேத வசனங்கள், அருமையான ஒரு வேத வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், நம்மளுக்கு தீமையான காரியங்களே துன்மார்க்கமாய் பாவமாய் இப்படி இந்த காரியத்தை பாவத்துக்குள்ளாய் நம்மளை அடிமைப்படுத்துகிற அந்த துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதபடிக்கு, நம்ம துன்மார்க்கர் பாவி என்று ஒரு மனுஷன் நமக்கு சொல்லுகிற பொழுது, அந்த மனுஷன் பார்த்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்மார்க்கமாய் பாவமாய் ஒரு கஞ்சா குடிக்க சாராயம் கஞ்சா அடிக்க சாராயம், இப்படிப்பட்டமான தேவனுக்கு அசுத்தமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற அப்படியேப்பட்ட பிசாசின் குறுகளுடைய மனுஷருக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய பரிசுத்த வேதகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் காணப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை நம்ம அது பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வசனம் நம்ம மெல்லிய ஒரு கொத்தமல்லி போல காணப்படுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, நல்ல ஒரு மண்ணா நம்ம படிக்க படிக்க அது நல்ல ஒரு அருமையாய் நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும், எப்போ நம்ம செய்வதெல்லாம் நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் காணப்படும் என்று சொன்னால், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய் காணப்படும் என்று சொன்னால், நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கும் பொழுது 2வது வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, 4வது வசனம் சொல்வது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்குடைய காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கும் அவர் செயல்படுகிற அந்த செயலுக்கும் அது ஒரு வித்தியாசம் இல்லாததாய் காணப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே வேத வார்த்தையை நம்ம நல்லா சிந்தித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தியானம் பண்ணும் பொழுது ஒவ்வொருவரோடு ஏசப்பா ஒவ்வொரு விதங்களிலே பேசுகிறது உண்டு. அல்லேலூயா. துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்களாம். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது கூட அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, 5வது வசனங்கள் வாசிக்கிறோம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமரலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையில் இருப்பதில்லை. துன்மார்க்கர் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பில் அவங்க நிற்க மாட்டாங்க. நியாயப்பிரமான காரியங்களிலே அவர்கள் கடைபிடிக்க மாட்டாங்க. நம்ம செய்கிறது தான் கரெக்டு, நம்ம பண்ணுறது தான் கரெக்டு அப்படி சொல்லி துன்மார்க்கருடைய காரியங்கள் காணப்படும். பாவியில் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்க மாட்டாங்களாம். பாவி என்ற ஒரு காரியங்கள் நீதிமான்களுடைய சபையிலே நீதிமான் ஒரே அவர் ஏசப்பா சொல்லுகிறார், என்னையா ஏசப்பா நீ ரொம்ப நல்லவர், என்னையவா நல்லவர் சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல நீதிமான்கள் சபையில் மாட்டாங்க, நிற்க மாட்டார்கள். வேதம் 6வது வசனத்தில் கடைசி வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் என்று சொல்லுவார்கள், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா.
கர்த்தர் நீதிமான்களின் வழிகளை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கின் வழி எப்படியா அழிந்து போகும். அல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இந்த வசனங்கள் அருமையான ஒரு 6 வசனங்கள் தான், அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் 6வது வசனத்தில் கர்த்தர் நீதிமான்கள் வழி அறிந்திருக்க நன்மையை செய்வோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, நன்மை செய்து தீமையை என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். ஆனால் தீமை செய்து நன்மை அனுபவிக்க கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னும் அதிகமாய் ஓடுவோம். ஆண்டுடைய உற்சாகமாய் தேவனுக்காய் வைராக்கியமாய் ஓடுவோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு நன்றி. நீங்கள் குட் சமாரியன் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். God bless you to all.